ராணிப்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர் போலீசார். குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளியின் மகன் போலீஸ் ஸ்டேஷன் மீது பெட்ரோல் குண்டு வீசியது ஏன்? மாமூல் வசூலிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? சார் கண்ணன் சார் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்தில் முகமூடியுடன் நுழைந்த இரு நபர்கள் திடீர் என்று பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடினர். அதேபோல சிப்காட் வஉசி நகரில் உள்ள அரிசி கடை ஒன்றின் வாசலிலும் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் கடையின் முன்பகுதி கருகி லேசாக சேதமடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் விவேகானந்த் சுக்லா சிப்காட் காவல் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்தார். பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதோடு சென்னை, காஞ்சிபுரம், சேலம், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதில் பெட்ரோல் குண்டுவீச்சில் சம்பந்தப்பட்ட ஹரி உட்பட 3 சென்னையில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக ராணிப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்னை சென்று 3 பிடித்ததோடு ராணிப்பேட்டைக்கும் அழைத்து வந்தனர். வரும் வழியில் வாலாஜா டோல்கேட் அடுத்த வாணிசத்திரம் பகுதியில் சிறுநீர் கழிப்பதற்காக போலீசார் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். காரை விட்டு கீழே இறங்கிய போது திடீர் என்று ஹரி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து எஸ்ஐ முத்தீஸ்வரன், எஸ்எஸ்ஐ கண்ணன் ஆகியோரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட இன்ஸ்பெக்டர் சசிகுமார் தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து ஹரியின் இடது கால் முட்டிக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டியிருக்கிறார். ஹரி தாக்கியதில் காயமடைந்த எஸ்ஐ முத்தீஸ்வரன் மற்றும் துப்பாக்கியால் சுடப்பட்டதில் இடது கால் முட்டியில் குண்டுடன் கீழே விழுந்த ஹரி ஆகிய இருவரை போலீசார் சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஹரிக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ராணிப்பேட்டையை சேர்ந்த குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியான தமிழரசன் மீது கொலை முயற்சி, மிரட்டல் என்று ஏராளமான வழக்குகள் உள்ளன. இவருடைய மகன்தான் ஹரி. வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலித்து வந்த தமிழரசன் மற்றும் அவருடைய மகன் ஹரி மீது போலீசார் சமீபத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஹரி தன்னுடைய கூட்டாளிகள் பரத், விஷால் ஆகியோருடன் சென்று காவல் நிலையம் மீதும் புகார் கொடுத்த அரிசி கடையின் மீதும் பெட்ரோல் குண்டு வீசி இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார் தமிழரசன், பரத், விஷால் ஆகியோரையும் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது.